ஓம் சக்தி. என் மகளோடு படித்த ஒரு பெண்ணிற்கு அம்மா அவர்கள் ஒரு முறை பாத பூஜை என்பது கூறினார்கள், இனிமேல் உன் எதிரில் வருகின்றவனுடைய முக்காலமும் உனக்கு தெரியும் போ. இதற்காக நீ எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னாங்களே. எப்படிங்க? எதிரில் வருகின்றவனுடைய முக்காலமும் உனக்கு தெரியும் இனிமேல், இதற்காக நீ எந்த முயற்சியும் செய்ய வேண்டியது இல்லை. எப்பேற்பட்ட வரம் பார்த்தீங்களா? பூர்வ ஜென்ம புண்ணிய பலன். போன ஜென்மத்தை அது மாதிரி முயற்சி பண்ணியிருப்பாங்க, அது தடைபட்டிருக்கு. மிட்டவர தொட்டவரையா இந்த ஜென்மத்தில் அம்மாவுடைய பாகத்தை பிடிக்கும் கேட்டி அந்த மாதிரி வரம் கிடைக்கிது சக்தியில. அடுத்து பாருங்க, எங்க ஊருக்காரர் ஒருத்தர் அப்பாவி தொண்டர், நல்ல தொண்டர். அவர் ஒரு சமயம் அம்மாட்ட போனாரு. அம்மா சொன்னாங்க, மகனே விரைவில் உனக்கு முக்தியை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் சரிங்கம்மா அப்படின்னு உளுந்து கூட்டு போட்டு வந்துட்டார். வந்தவர் என்ன பண்ணாருங்க, நேரா நம்ம அறநிலைத்துறை ஆஃபீஸ் இருக்குங்களே, இந்த பணம் கட்டுற இடம் இருக்கு இல்லைங்க, அங்கே வந்தார். அங்கே வந்து, சக்தி அம்மா எனக்கு முக்தி தரம்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்கு நான் எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு கேட்டாருங்க. எப்படி பார்த்தீங்களா? ஏதாவது முக்தினா என்னன்னே தெரியாத ஒரு அப்பாவி தொண்டர், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அம்மா முக்தி கொடுப்பாங்க. ஓம் சக்தி.